ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி பொது அறிவியல் இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்கலாம். சுற்றுப்புற சூழ்நிலையியல். சூழ்நிலைனா என்ன? சூழ்நிலை என்பது உயிரினங்களை சார்ந்துள்ள சுற்றுச்சூழலோடு இணைந்து பயிலும் அறிவியல் பிரிவு தான் சூழ்நிலைன்னு அழைக்கப்படுது. சூழ்நிலையியல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரேய்டர் அப்படிங்கிறவர் தான் சூழ்நிலையியல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். வரையறுத்தவர் யார்? சூழ்நிலையில் வரையறுத்தவர் யார் அப்படின்னா ஹெர்னட் ஹேக்கல் தான். இந்திய சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் ஆர் மிஸ்ரா அவர்கள். இந்திய சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் ஆர் மிஸ்ரா. உயிரியல் மற்றும் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். இந்திய சூழ்நிலையியலின் தந்தை ஆர் மிஸ்ரா. உயிரியல் மற்றும் விலங்கியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். அப்புறம் தாவரவியலின் தந்தை யார்? தியோப்ராஸ்டஸ். தாவரவியலின் தந்தை தியோப்ராஸ்டஸ் தான் தாவரவியலின் தந்தை. நவீன தாவரவியலின் தந்தை கார்ல் லின்னேயஸ். நவீன தாவரவியலின் தந்தை கார்ல் லின்னேயஸ். மருத்துவத்தின் தந்தை உரிப்போக்கிரேட்டஸ். மருத்துவத்தின் தந்தை உரிப்போக்கிரேட்டஸ். இந்திய மருத்துவத்தின் தந்தை சாகர். இந்திய மருத்துவத்தின் தந்தை சாகர். சூழ்நிலை காரணிகள். உயிருள்ள காரணிகளில் உற்பத்தியாளர், நுகர்வோர், சிதைப்பவை. உயிரற்ற காரணிகளில் காலநிலை, ஒளி, வெப்பநிலை, நீர், காற்று. மண் காரணிகளில் மண், கரிமப்பொருள், கனிமப்பொருள். அடுத்தது உற்பத்தியாளர்களை பார்க்கலாம். உற்பத்தியாளர்கள் பச்சையம். உயிர் உள்ள பச்சையத்தை பெற்றுள்ள தாவரங்கள். சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு CO2, நீர், பச்சையம் இவற்றை பயன்படுத்தி தான் தமக்கு தேவையான டார்ச்சை உற்பத்தி செய்வதால் இவற்றை உற்பத்தியாளர்கள் என அழைக்கிறோம். யாரை உற்பத்தியாளர்கள்னு அழைக்கிறோம் அப்படின்னா பச்சையத்தை தயாரித்து உற்பத்தி செய்யறதுனால தான் டார்ச்சி தானே தயாரிச்சிருக்குது தாவரங்கள். அதனால தான் அவைகளை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கிறோம். நுகர்வோர்னா யார்? உற்பத்தியாளர்களாகிய தாவரங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவை பயன்படுத்தும் உயிரினங்கள் தான் நுகர்வோர்கள் எனப்படும். நுகர்வோர்கள் யார்னா உற்பத்தியாளர்களாகிய தாவரங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவை பயன்படுத்தும் உயிரினங்கள் தான் நுகர்வோர்கள் எனப்படுது. வகைகள். நுகர்வோர்கள் 3 வகைப்படுது. முதல் நிலை நுகர்வோர் தாவர உண்ணி. இரண்டாம் நிலை நுகர்வோர் ஊனுண்ணி. மூன்றாம் நிலை நுகர்வோர் அனைத்துண்ணி. நுகர்வோர்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுது. உற்பத்தியாளர்கள் தாவரம். முதல் நிலை நுகர்வோர் யாரெல்லாம்? உற்பத்தியாளர்கள் தாவரம் தான். இதில் முதல் நிலை நுகர்வோருங்கிறது ஆடு, மாடு, முயல். இரண்டாம் நிலை நுகர்வோர் புலி, சிங்கம். மூன்றாம் நிலை நுகர்வோர் மனிதன். சிதைப்பவை பாக்டீரியா, பூஞ்சைகள். அடுத்தது உயிர்கோளம். பூமியே உயிர்கோளம் என அழைக்கப்படுகிறது. பூமி 1977 யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. 1977 யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. இதனுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளும் இணைந்து பயிற்சியளிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து சீரான முறையில் வளங்களை உபயோகப்படுத்தும் வழிமுறைகளை கண்டறியவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. எந்த திட்டம்? மனிதனும் உயிர்கோளமும் அப்படிங்கிற திட்டம் 1977 யுனெஸ்கோவால் இதற்காக தான் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் விளைவாக உலகம் முழுவதும் 107 நாடுகளில்
உயிர்கோள சேமிப்பு பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் மூலமாக தான், எந்த திட்டம்? மனிதனும் உயிர்கோளமும் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் உலகம் முழுவதும் 107 நாடுகளில் உயிர்கோள சேமிப்பு பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள 3 உயிர்கோள சேமிப்பு பெட்டக பகுதி எது எது அப்படின்னா நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியமலை. இது 3மே தமிழ்நாட்டில் உள்ள 3 உயிர்கோள சேமிப்பு பெட்டக பகுதிகள். அடுத்தது உயிர்கோளமானது 3 வகைகளாக பிரிக்கப்படுது. அது எதுன்னா லித்தோஸ்பியர், நிலம், பாறை. ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது நீர், அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வாயு. இதுதான் 3 உயிர்கோள வகைகள், பிரிவுகள். அதனுடைய உயிர்கோளத்தின் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. உணவு சங்கிலினா என்ன? உணவு சங்கிலி என்பது ஒரு உயிரில் இருந்து மற்றொரு உயிருக்கு அதனை உண்பதன் மூலமாக ஆற்றல் மாற்றப்படும் நிகழ்ச்சி தான் உணவு சங்கிலி. எடுத்துக்காட்டு, புல் முயல் சாப்பிடுது, முயல் நரி புலி சாப்பிடுது. இதுதான் எடுத்துக்காட்டு உணவு சங்கிலிக்கு. அடுத்தது உணவு வலை. பல உணவு சங்கிலிகள் இணைந்து சிக்கலான அமைப்பு தான் உணவு வலை எனப்படுது. சூழ்நிலை கோபுரம்னா என்ன? ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள பல்வேறு ஊட்ட நிலைகளை காட்டும் விளக்கப்படம் தான் சூழ்நிலை கோபுரம். மூன்றாம் நிலை நுகர்வோர் சிதைப்பவை. இரண்டாம் நிலை நுகர்வோர் நுகர்வோர். முதல் நிலை உற்பத்தியாளர் யாருன்னா உற்பத்தியாளர்கள் தான். வாழிடம் 2 வகைப்படுது. வாழிடம் 2 வகைப்படும். நிலவாழிடம், நீர்வாழிடம். உப்பு நீரில் கடல், கழிமுகம், பவளப்பாறை இருக்குது. நன்னீரில் லென்டிக், லோடிக் அப்படிங்கிறது இருக்குது. ஏரி, குளம், கொட்டை, லென்டிக் நன்னீர். லோடிக் அப்படிங்கிற நன்னீர் ஆறு, ஓடை. சலனமுள்ள நன்னீர் வாழிடம், சலனமற்ற நன்னீர் வாழிடம்னு 2ஆக பிரியப்படுது. சலனமுள்ள நன்னீர் வாழிடம் லென்டிக், சலனமற்ற நன்னீர் வாழிடம் லோடிக் என்று அழைக்கப்படுது. அடுத்தது நீர் உள்ள சூழலில் வாழும் விலங்குகள் ஹைட்ரோசில் எனப்படுது. எடுத்துக்காட்டு மீன். நீர் தேவை அடிப்படையில் தாவரங்களை 3 சூழ்நிலை தொகுப்புகளாக பிரித்தவர் யார் அப்படின்னா வார்மிக். நீர் தேவை அடிப்படையில் தாவரங்களை 3 சூழ்நிலை தொகுப்புகளாக பிரித்தவர் யார்? வால்மீக் அவர்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்று, நீர் தாவரம் ஹைட்ரோஃபைட்ஸ். தனித்து மிதப்பவை. எடுத்துக்காட்டு ஆகாய தாமரை. வேரூன்றி மிதப்பவை. எடுத்துக்காட்டு அல்லி, தாமரை. நீர் மூழ்கி வாழ்பவை எதுன்னா எடுத்துக்காட்டு வாலிஸ்னேரியா. வாலிஸ்னேரியா தான் நீருக்குள்ள மூழ்கி வாழ்பவை. இவைகளெல்லாம் நீர் தாவரங்கள். அடுத்தது ஜீரோபைட்ஸ் அல்லது வறல் நிலத்தாவரம். எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி. வறட்சியை போக இலைகள் முட்களாக மாறியிருக்கும். அதாவது அந்த வறட்சியை போக்குறதுக்காக அதனுடைய இலைகளே முட்களாக மாறியிருக்கும். இலையின் தொழிலை செய்வது தண்டு பகுதி ஆகும். இலையினுடைய வேலையை செய்கிறது தண்டு தான் சப்பாத்தி கல்லியில். எனவே இது இலைத்தொழில் இலைத்தண்டு என அழைக்கப்படுகிறது. இலைத்தொழில் இலைத்தண்டு என அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்னா வறல் நில தாவரம் எதுன்னா சப்பாத்தி கல்லி. அடுத்தது இடைநிலை தாவரம் அல்லது மீசோபைட்ஸ். அதுக்கு எடுத்துக்காட்டு மா, பலா, வாழை. இது 3மே இடைநிலை தாவரம் அல்லது மீசோபைட்ஸ் என அழைக்கப்படுது. அடுத்தது நீரின் வகைப்பாடு. நீர் 2 வகைகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று கடல் நீர், இன்னொன்று உப்பு நீர். உப்பு நீர் தான் 2 வகை. கடல் நீர் 97%, நன்னீர் 3% தான் இருக்குது. நிலத்தடி நீர் 30.1%, பனிமலைகள் 69%, மேற்பரப்பில் நீர் 3%. அடுத்தது நன்னீர் சதுப்பு ஏரிகள் 87%, ஆறுகள் 2%, நிலங்கள் 11% உள்ளது. நன்னீரை சுத்திகரிக்க பயன்படும் பாக்டீரியா எது? நைட்ரோமோனாஸ். நன்னீரை சுத்திகரிக்க பயன்படும் பாக்டீரியா எதுன்னா நைட்ரோமோனஸ். மனிதன் ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் நீரின் அளவு, அது மொத்த அளவு எவ்வளோ அப்படின்னா 50 லிட்டர்னு சொல்லுது யுனெஸ்கோ. மனிதன் ஒரு நாளைக்கு அருந்த பயன்படுத்தப்படும் நீரின் அளவு
2500 மில்லி லிட்டர். இது கூட ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மனிதன் ஒரு நாளைக்கு அருந்த பயன்படுத்தும் நீரின் அளவு 2500 மில்லி லிட்டர். அவன் ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் மொத்த அளவு கேட்டாங்கன்னா 50 லிட்டர். அவன் குடிக்கிறதுக்கு அருந்துறதுக்கு மட்டும் ஒரு மனிதன் பயன்படுத்தும் நீரின் அளவு 2500 மில்லி லிட்டர். உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது? இந்தியா. உலக அளவில் இந்தியாவில் உள்ள நீரின் சதவீதம் எவ்வளோ? 4%. அதாவது 133வது இடத்துல இருக்குது நம்ம இந்தியா. உலக அளவில் இந்தியாவில் உள்ள நீரின் சதவீதம் 4%. இயற்கையின் தொடர்ச்சியான நீரோட்டம் நீரியல் சுழற்சி என அழைக்கப்படுது. அடுத்தது உயிரற்ற கடல் என அழைக்கப்படுவது சாக்கடல். உயிரற்ற கடல் என்று அழைக்கப்படுகிற கடல் எதுன்னா சாக்கடல். பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சைக்கொல்லிகள் அடுத்து பார்க்கலாம். பூச்சிக்கொல்லிக்கு உதாரணம் டிடிடி மற்றும் மாலத்தியான். பூஞ்சைக்கொல்லிக்கு உதாரணம் போர்டாக்ஸ் கலவை C2S. உயிர்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா பூஞ்சைகள். உயிர்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா பூஞ்சைகள். வேதி களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பாலபேன் மெட்டோக்ளோர் தான் வேதி களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. மடைக்ளோரா பினாக்சி அசிட்டிக் அமிலம் இதெல்லாம் வேதி களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்தது எலிக்கொல்லிக்கு உதாரணம் துத்தநாக பாஸ்பேட் ஆர்சனிக் தான் எலிக்கொல்லிக்கு உதாரணம். வேரை தாக்கும் பூச்சியை கட்டுப்படுத்த குளோரோபைரியாஸ் தான் வேரை தாக்கும் பூச்சியை கட்டுப்படுத்துது. தண்டு இலையை துளைக்கும் பூச்சிகள் மாலத்தியான் லிண்டேன் தையோப்பின் அப்படிங்கிறத வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த டைமித்தோயேட் மெட்டாசிஸ்டாக்ஸ் இதை வச்சு தான் சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்புறம் லைக்கன்கள் மற்றும் பாசிகள் கொல்லும் வாயு SO2 அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு. லைக்கன்கள் மற்றும் பாசிகளை கொல்லும் வாயு எது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. லைக்கன்கள்னால் என்ன? பூஞ்சைக்கும் ஆல்கஹாலுக்கும் இடையே நடைபெறும் கூட்டுயிரி வாழ்க்கை தான் லைக்கன்கள். ஜென்ரலாக பார்க்கலாம். பசுந்தாள் உரமாக பயன்படுவது சணப்பை, கொத்தவரை, கொளிஞ்சி இதெல்லாம் பசுந்தாள் உரமாக பயன்படுவது. மட்கிய உரமாக பயன்படும் தொழு உரம் மண்புழு உரம். வேளாண்மையின் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது தொழு உரம். உயிரியலின் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். வேதியியலின் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி. அடுத்தது முக்கிய தினங்கள். பிப்ரவரி 21 நிலப்பரப்பு தினம். பிப்ரவரி 28 அறிவியல் தினம். மார்ச் 21 உலக காடுகள் தினம். ஏப்ரல் 22 பூமி தினம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். அக்டோபர் 5 இயற்கை ஆதார தினம். நவம்பர் 25 இயற்கை பாதுகாப்பு தினம். டிசம்பர் 23 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். அக்டோபர் 5 கொசு ஒழிப்பு தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். அப்புறமா மரம் நடும் விழா ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. மரம் நடும் விழா ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா மரங்களின் பாதுகாப்பு பற்றி மக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். கடவுளின் முதற் கோவில் எது அப்படின்னா காடுகள். புனித சோலைகள் என்பது கடவுளின் வழிபாட்டுடன் கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் தான் அப்படி சொல்லப்படுது. போரியில் காடுகள் என அழைக்கப்படுவது ஊசி இலை காடுகள். பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862 லண்டனில் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பிளாஸ்டிக்கை. எந்த வருஷம் அப்படின்னா 1862. நீர் மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1974. நீர் மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு
1974. வனச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1980. காற்று மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1981. நீர் மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம்னா 1974. காற்று மாசு தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம், காற்று அப்படின்னாவே 1981 கொண்டு வரப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1988. பசுமை வேதியியல் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1995. அடுத்தது பசுமை வேதியியல் சாதனை பரிசுகள் தொடங்கப்பட்ட வருஷம் 1999. சிறுத்தை இனம் 1950 அழிந்து வரும் இனமாக உள்ளது. சிறுத்தை இனம் எந்த வருஷத்திலிருந்து அழிந்து வரும் இனமாக உள்ளதுன்னா 1950. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. அப்புறம் புலி பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1/4/1973 தான். புலி பாதுகாப்பு சட்டம் 1973 ஏப்ரல் 1 கொண்டு வரப்பட்டிருக்கு. முதலை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1975. சமுதாய காடுகள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.